AI தொழில்நுட்பத்தால் வேலை வாய்ப்புகள் பறிபோகாது. மாறாக புதுவிதமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாக பிரான்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. ஆபரண தங்கம் விலை 64,000 ரூபாயை தாண்டி வரலாறு காணாத உச்சம். 1 கிராம் தங்கம் முதல் முறையாக 8,000 ரூபாயை கடந்து விற்பனை. விலையேற்றம் காரணமாக தங்கத்தை முன்கூட்டியே வாங்குவதில் மக்களிடையே ஆர்வம் அதிகரிப்பு. கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் தங்கம் விற்பனை 20% உயர்வு. இந்த மாதத்திலேயே தங்கம் விலை 70,000 ரூபாயை எட்டும் எனவும் தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தகவல். மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைக்கவில்லை என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 65% தொகையை மத்திய அரசே ஏற்கும் என்றும் அறிவிப்பு. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய மனு மீது வாதங்கள் நிறைவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு. EPSக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவை புறக்கணித்தது குறித்து தெரிவித்த கருத்து சர்ச்சையான நிலையில் பாதுகாப்பு. கோபி அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் இன்று எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம். சர்ச்சை கருத்து அதிமுகவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். தமிழகத்தில் உள்ள 1.5 கோடி மக்கள் தொழில் முனைவோர்களாக உருவாகியுள்ளனர். சென்னை IIT நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பெருமிதம். தமிழகத்தில் பாலியல் புகாரில் சிக்கிய ஆசிரியர்களை டிஸ்மிஸ் செய்ய முடிவு என தகவல். கல்வி தகுதி ரத்து செய்யப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் அதிரடி. வாரங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ராகுல் காந்தி ரயில் மூலம் இன்று சென்னை சென்ட்ரல் வருகிறார். தமிழகத்தில் நிகழ்ச்சி ஏதும் இல்லாத நிலையில் விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். சென்னை போரூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் போராட்டம். பொதுமக்களோடு சேர்ந்து நடிகர் கஞ்சா கருப்புவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இன்னைக்கு நாங்கள் போராட்டம் பண்ண போறோம். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடஞ்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தவாந்தி எடுத்து பாவம், அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா முதல்வனும் படத்தில் வாடுறது மாதிரி செத்து போன உருவத்துக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. போரூர் அரசு மருத்துவமனையில் பணியில் இல்லாத சம்பந்தப்பட்ட மருத்துவருக்கு சென்னை மாநகராட்சி நோட்டீஸ். எழுத்துப்பூர்வ விளக்கம் அளிக்க உத்தரவு. அரசு மருத்துவமனைக்கு சரியான நேரத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணிக்கு வர வேண்டும். மாநகராட்சி ஆணையர் குமர குருபரன் உத்தரவு. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையே இன்று 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடக்கிறது. சென்னையில் வரும் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மாநகர சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரத்திலிருந்து 240 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல். சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதல் தெருவுக்கு மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியம் பெயர் பலகையை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்.
நடிகை த்ரிஷாவின் எக்ஸ் தள பக்கம் ஹேக் செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் நடிகை த்ரிஷா தீவிரம். வேலூர் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பாலியல் தொல்லைக்கு ஆளாகி தள்ளிவிடப்பட்ட கொடூர சம்பவம். கர்ப்பிணி வயிற்றிலிருந்த சிசு கலைந்த நிலையில் முழுவதுமாக அகற்றப்பட்டதாக மருத்துவர்கள் தகவல். பொறியியல் படிப்புகளுக்கான JEE முதன்மை முதற்கட்ட தேர்வு முடிவுகள் வெளியீடு. தமிழக அளவில் சுனை யாதவ் என்ற மாணவர் 99.9% பெற்று முதலிடம். தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் 7,375 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி. வேலூர், தூத்துக்குடி, திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் அமையும் தொழிற்சாலைகளின் முதலீடுகளுக்கும் ஒப்புதல். பெசன்ட் நகர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தைப்பூச உற்சவத்தை ஒட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் திரண்ட பக்தர்கள் காவடி எடுத்தும் பாத யாத்திரையாக வந்தும் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். தைப்பூசத்தையொட்டி பழனியில் திருத்தேரோட்டம் கோலாகலம். சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையுடன் முத்துக்குமார சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாசி. பழனி தண்டாயுதபாணி கோயில் தைப்பூச தேரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெடிகுண்டு சோதனை. மூப்பனாய் உதவியுடன் துருவி நடந்த சோதனையால் பரபரப்பு. தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனி தண்டாயுதபாணி கோயிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். பாடுகிறோம் உனையே முருகா முருகா, பாட்டெடுத்து பாடுகிறோம் வருவாய் முருகா முருகா. பழனி முருகன் கோயிலில் தேவஸ்தான அபிஷேக பஞ்சாமிர்தத்திற்கு தட்டுப்பாடு. கட்டுக்கடங்காத கூட்டத்தால் பஞ்சாமிர்தம் கிடைக்காமல் பக்தர்கள் ஏமாற்றம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அலைகடல் என திரண்ட பக்தர்கள் காவடியுடன் பாத யாத்திரையாக வந்து நேர்த்தி கடன். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அரோகரா கோஷத்துடன் திரண்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றபடி சாமி தரிசனம். வரமருள் வடிவேலா துணைக்கரும் நீதான் துடிப்பது தெரியாதா. திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச நாளில் சோதனைக்கு பிறகே மலையேற பக்தர்களுக்கு அனுமதி. மலையை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு. மலேசியாவில் உள்ள பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூசம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் காவடி பால்குடம் எடுத்து வழிபாடு. திங்களிலே ஐயன் முருகனின் கொடியேற்றம் அருள் வந்து ஆடுது பார் அப்பன் முருகனின் திருக்கூட்டம். வேலுண்டு வினையில்லை வேல் முருகா, ஜெயமுண்டு பயமில்லை மால் மாறுகா. தீர்த்தவாரி
தைப்பூசத்தை முன்னிட்டு தஞ்சை திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் தீர்த்தவாரி வைபவம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரியில் புனித நீராடி வழிபாடு. நெல்லை திருப்புடைமருதூர் நாரும்பூநாத சுவாமி கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற தீர்த்தவாரி. ராமநாதபுரம் மாவட்டம் மச்சக்கொல்லை நாகநாத சுவாமி தீர்த்தவாரி வைபவத்தில் காய்களை சூறையிட்டு விவசாயிகள் வழிபாடு. வடலூரில் 154வது தைப்பூச ஜோதி தரிசன விழா கோலாகலம். வண்ண விளக்குகளால் ஜொலித்த வள்ளலாரின் சத்திய ஞான சபை. தைப்பூசத்தையொட்டி சேலம் சிலுவம்பாளையம் பழனி ஆண்டவர் கோயிலில் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தினருடன் சாமி தரிசனம். பழனியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை காவடி எடுத்து வழிபாடு. தமிழகத்தில் எந்தெந்த ஏரியாவில் விஜயின் தாவேகாவிற்கு செல்வாக்கு? விஜயிடம் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அறிக்கை சமர்ப்பிப்பு. மக்கள் அன்பை பெற்ற மக்களோடு பயணிக்கும் திமுகவிற்கு எதிராக வியூக மன்னர்களால் எந்த பலனும் இருக்காது. தாவேகா தலைவர் விஜயை பிரசாந்த் கிஷோர் சந்தித்த நிலையில் அமைச்சர் சேகர்பாபு கருத்து. அதிமுகவுக்கான அடிப்படை வாக்குகள் வேறு யாருக்கும் செல்லாது. தாவேகா தலைவர் விஜய் எங்கள் எதிரி அல்ல என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. விஜயகாந்தை போல் விஜய் தன்னை அரசியலில் நிரூபிக்க வேண்டும் என விஜய பிரபாகரன் பேட்டி. தேர்தலில் நிரூபித்த பின்னரே கூட்டணி குறித்து முடிவு செய்வோம் என்றும் கருத்து. தமிழக வெற்றிக் கழகத்தில் மொத்தம் 28 அணிகள் உருவாக்கம். ஏற்கனவே 19 அணிகள் உள்ள நிலையில் சிறுவர்கள் நலன் அணி உட்பட புதிதாக 9 அணிகள் சேர்ப்பு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இடையே கருத்து மோதல். கட்சி தலைவர்களுடன் சமமாக அமருவது தொடர்பாக மாறி மாறி புகைப்படங்களை பகிர்ந்து வார்த்தை போர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் கார்த்தி வழிபாடு. விஐபி பிரேக் தரிசனம் மூலம் ஏழுமலையானை வழிபட்டார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நுழைவு. வீரர்கள் பார்வையாளர்கள் என 36 பேர் காயம். படுகாயமடைந்த 10 பேர் மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்ப்பு. தென்காசி அருகே எரிந்த நிலையில் இளம்பெண் சடலம் மீட்பு. அருகில் கிடந்த மது பாட்டில்கள் மற்றும் தடயங்களை சேகரித்து போலீசார் விசாரணை. பழனி அருகே தனியார் தங்கும் விடுதியில் பெண் துப்புரவு பணியாளர் குத்தி கொலை. அடையாளம் தெரியாத நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்தில் 3 பேரும் உயிரிழப்பு. போலீசார் தீவிர விசாரணை. மானாமதுரையை தொடர்ந்து திருப்புவனம் SBI வங்கியிலும் போலி நகையை அடகு வைத்து மோசடி. ஆசாரி உட்பட 4 பேர் கைதான நிலையில் மேலும் 2 பேருக்கு வலை. அமெரிக்காவை தொடர்ந்து இங்கிலாந்திலும் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் மீது நடவடிக்கை. இந்திய ஹோட்டல்களில் நடத்தப்பட்ட சோதனையில் இதுவரை 600 பேர் கைது. நடிகர் தனுஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படத்தின் இசை வெளியீட்டு விழா. பாட்ஷா மாணிக்கமாக மாறுவது போல் நடிப்பையும் இயக்கத்தையும் தனுஷ் செய்வதாக SJ சூர்யா பாராட்டு. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலில் நடிகர் விக்கி கௌஷல், நடிகை ராஷ்மிகா வழிபாடு. சாவா படம் வரும் 14ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் வழிபாடு நடத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சொத்துக்காக தந்தையை வெட்டி கொன்ற மகன், தாய் படுகாயம், மகன் உட்பட 3 பேர் கைது. புதையலுக்காக செருப்பு தைக்கும் தொழிலாளியை நரபலி கொடுத்த நபர் கைது. ஜோதிடரின் பேச்சை கேட்டு வெறி செயல். கர்நாடகாவில் அதிர்ச்சி சம்பவம். கேரள மாநிலம் கோழிக்கோடு நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்து. பாதசாரிகள் உட்பட 3 படுகாயம். மும்பையில் நகை கண்காட்சி நடைபெறுவதாக கூறி 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை பெற்று மோசடி. யானைக்கவுனி காவல் நிலையத்தில் புகார், தீவிர விசாரணை. நாட்டிலேயே சிறந்த காவல் நிலையமாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை காவல் நிலையம் தேர்வு. மத்திய அரசின் சான்றிதழை நேரில் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் திருச்சி IG. தஞ்சை மாவட்டம் பள்ளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மயங்கி விழுந்து மாணவி உயிரிழந்த விவகாரம். உயிரிழந்த மாணவியின் குடும்பத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி. சென்னை வானகரம் சுங்கச்சாவடியில் சர்வீஸ் சாலை வழியாக பயணித்ததற்கு கட்டணம் வசூல். மீண்டும் மீண்டும் பணம் வசூலிக்கப்பட்டதாக வாகன ஓட்டி பரபரப்பு குற்றச்சாட்டு. சென்னை முகப்பேரில் காதலியின் தாயை கழுத்தை நெரித்துக் கொன்ற காதலன் கைது. காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காதலியை கண்டித்ததால் ஆத்திரம். இஸ்ரோவுக்கான செமிகண்டக்டர் சிப்புகளை தயாரித்து சென்னை IIT அசத்தல். முழுக்க முழுக்க உள்நாட்டு மூலப்பொருட்களை கொண்டு வடிவமைத்து சாதனை. சென்னை வண்டலூர் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் ஆண் பெண் சடலங்கள் மீட்பு. தண்டவாளத்தை கடக்கும் போது விபத்தில் இறந்தார்களா, தற்கொலையா என விசாரணை. ராஜஸ்தானில் பேருந்துக்குள் நுழைந்து கலாட்டா செய்த காலை. பயணிகள் ஜன்னல் வழியாக எகிறி குதித்து ஓட்டம். वीडियो बनाओ यार, वीडियो बना लेगी। பீகாரில் கும்பமேளாவுக்கு செல்ல காத்திருந்த பயணிகள் ரயில் பெட்டியின் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு. ஏசி பெட்டியில் கதவுகள் திறக்கப்படாததால் ஆத்திரம்.
要买不贵呢。 உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவை ஒட்டி கட்டுக்கடங்காத கூட்டம். திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 43 கோடி பக்தர்கள் புனித நீராடியதாக தகவல். மகா கும்பமேளாவை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜுக்கு படையெடுக்கும் பக்தர்கள். அயோத்தி சாலையின் இருபுறமும் அணிவகுத்த வாகனங்களால் திணறும் நகரம். உத்தரகாண்டில் அமலான பொது சிவில் சட்டம் சிறுபான்மையினர் தன்பாலினத்தவருக்கும் எதிராக உள்ளது. அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். பணைய கைதிகளை சனிக்கிழமை மதியம் 12 மணிக்குள் ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவுறுத்தல். இல்லாவிட்டால் போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை. காசாவுக்கு திரும்ப பாலஸ்தீனியர்களுக்கு உரிமை கிடையாது. காசா மக்களுக்கென நிரந்தர இடத்தை உருவாக்க உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய கருத்தால் சர்ச்சை. இத்தாலியில் பனி சூழ்ந்த மலைகளுக்கு நடுவே வெடித்து சிதறிய எரிமலை. இயற்கை நிகழ்த்திய அதிசய காட்சி. சீனாவின் பெய்ஜிங்கில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட விளக்கு திருவிழா. 6666 விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க டோங்கிங் தெரு. லெஜண்ட் 90 லீக் கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்து முன்னாள் வீரர் மார்டின் கப்தில் ருத்ர தாண்டவம். 49 பந்துகளில் 160 ரன்களை விளாசி வானவேடிக்கை. ரஞ்சி கோப்பை தொடரின் காலிறுதி ஆட்டத்தில் விதரபாணியிடம் தமிழ்நாடு அணி தோல்வி. காலிறுதி சுற்றுடன் தொடரிலிருந்து வெளியேறியதால் ஏமாற்றம்.